ஒரு ராஜா தன் மந்திரியை எப்போதும் சிற்றரசர்களிடமிருந்து கப்பம் வசூலித்து வர அனுப்புவார். திரும்பும்போது ஒரு அடர்ந்த காட்டை கடந்து வர வேண்டும். மந்திரி கூட 4 காவல்காரர்களையும் அழைத்துச் செல்வார். ஒருமுறை அவர் திரும்ப மிக நேரமாகி விடுகிறது. காட்டு வழியே வரும்போது திருடர்கள் வந்து வழிமறிக்கிறார்கள். மந்திரியும் காவலர்களும் வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து திகைத்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நின்று விடுகிறார்கள். எங்கிருந்தோ 6 இளைஞர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். மந்திரியுடன் 6 இளைஞர்களும் ராஜாவிடம் வருகிறார்கள். ராஜாவும் மிகவும் சந்தோஷமடைந்து இளைஞர்களிடம், உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று கூறுகிறார். முதல் இளைஞன் பண வசதி வேண்டும் என்று கேட்கிறான். 2வது இளைஞன் வசிக்க நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறான். 3வது இளைஞன் தான் வசிக்கும் கிராமத்தில் சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். 4வது இளைஞன் தான் விரும்பும் செல்வந்தரின் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறான். 5வது இளைஞன் தன் குடும்பத்தினர் இழந்த மிராசுதார் என்ற பட்டம் மறுபடி வேண்டும் என்று கேட்கிறான். அனைத்தையும் தருகிறேன் என்று சொன்ன ராஜா 6வது இளைஞனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் மன்னர். இளைஞன் சற்று தயங்குகிறான். ராஜா மீண்டும் கேட்க இளைஞன் கூறுகிறான், அரசே, எனக்கு பொன் பொருள் என்று எதுவும் வேண்டாம். வருடம் ஒரு முறை நீங்கள் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் என்னுடன் இருந்தால் போதும் என்று சொன்னான். ராஜாவும் இவ்வளவுதானா என்று முதலில் கேட்டான். பிறகுதான் இளைஞனின் கோரிக்கையில் ஒளிந்து இருந்த உண்மையை தெரிந்து கொண்டான். ராஜா அவன் வீட்டில் போய் இருக்க வேண்டுமென்றால் அவன் வீடு நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஊருக்கு செல்லும் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும். வேலைக்காரர்கள் வேண்டும். அவனுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். சொல்லப்போனால் முதல் 5 இளைஞர்களும் கேட்டது எல்லாம் இவனுக்கும் இருக்க வேண்டும் என்று தன் மகளையே திருமணம் செய்து கொடுத்தார். இந்த கதையில் கூறிய ராஜாதான் அந்த இறைவன். பொதுவாக எல்லோரும் இறைவனிடம் கதையில் கூறிய முதல் 5 இளைஞர்களைப் போல் தனக்கு வேண்டிய செல்வம், திருமணம், குழந்தைகள், வேலை, ஆரோக்கியம் என்று கேட்பார்கள். கடைசி இளைஞனைப் போல் இறைவனே நம்மிடம் வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் மற்றவையெல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் நம்மிடம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.